இன்னைக்கு காலையில் எலிமினேஷன் சேம்பர் 2025 வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரெஸ்லிங் வேர்ல்டை பொறுத்தவரை, ரெஸ்லிங் ஃபேன்ஸை பொறுத்தவரை இந்த ஒரு எலிமினேஷன் சேம்பர் வந்து ஒரு பெரியவே ஒரு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் எல்லாமே நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஸ் தான் ஜெயிச்சாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் உங்களுக்கு நிறைய பேருக்கு கெஸிங் என்ன அப்படின்னா, ஜேன் கார்கில் கண்டிப்பாக வருவாங்க, நயமி தான் அவங்கள அட்டாக் பண்ணது அப்படின்றது பெரும்பாலானவங்களோட கெஸ். ஸோ ஆப்வியஸ்லி அதே தான் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியன்கா பிளேர் தான் ஜெயித்தாங்க. ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் மண்டே நைட் ரோவில் வந்து ரியா ரிப்ளே விசஸ் இயோ ஸ்கை நடக்கும். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கும் பியன்கா பிளேருக்கும் ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச். அண்ட் இந்த மேட்ச் இதுதான் வந்து என்ன சொல்கிறது, இந்த மேட்ச்க்கு வந்து நிறைய பில்டப் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கெவின் ஓவன்ஸும் சாமி சேவன்ஸும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒருவேளை நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை வந்து சண்டைலாம் போடாமல் ஒரு ப்ராப்பராக ஒரு டூர் பிளான் பண்ணுறீங்கனாலும், அது ஒரு நாள் ஆகட்டும் 10 நாள் ஆகட்டும், ஸோ டூர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு எண்ட் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் தேவை அண்ட் அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் என்னன்றதை முன்கூட்டியே உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க இந்த ப்ளூ லைன் ஹாலிடேஸ் டூர் ஏஜென்சிஸ் வந்து உங்களுக்கு 1 இயருக்கான 999 ஆஃபரில் உங்களுக்கு கிளப் ரெஜிஸ்ட்ரேஷனும் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு பிரளயமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு பில்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பில்டப் தர வேண்டிய விஷயம் அப்படின்னா, ரெஸ்லிங் ஃபேன்ஸ், அதாவது WWE மட்டும் இல்லாமல் ரெஸ்லிங்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சத்தானிக் ட்ரைட்டு இல்லைனா இந்த இலுமினாட்டி இந்த மாதிரி கான்செப்டுக்குள்ளெல்லாம் போகாமல் மேலோட்டமாக இது என்ன மாதிரியான கான்செப்டை இந்த கிம்மிக்கு அடாப்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டோரியில் எனக்கு தேவையான விஷயம், அதை பற்றி மட்டும் நம்ம இந்த வீடியோவில் இப்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பாலிடிக்ஸ் இப்போ இந்த வீடியோவில் தேவை கிடையாது. அண்ட் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த எலிமினேஷன் சேம்பரில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, முன்னாடியே நம்ம என்ன நினச்சப்போனா, கோடி ரோட்ஸ் வந்து ஹோம்லேண்டர் கிம்மிக் எப்போ எடுப்பார் அப்படின்றது தான், அதாவது ஒரு ஹீல் டர்ன் எப்போ நடக்கும் அப்படின்றது தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ராக் வந்து லாஸ்ட் மேக்டவுனில் வந்து உன்னோட சோலை வந்து எனக்கு கொடுத்த அப்படின்ட்டா, இப்படி இருக்கிற சக்ஸஸ்ஃபுல்லான அந்த கோடி ரோட்ஸ்ன்ற அந்த ஒரு பிரம்மாண்டத்தை விட 10 மடங்கோ இல்லை நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஜென்ரேஷனாக நீ வேறு லெவலில் வேறு எங்கேயோ இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு எல்லா ஆஃபர்ஸ் அண்ட் எல்லா விதமான வசதிகளையும் நான் வாய்ப்பையும் வந்து வழங்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபரை வந்து ஓப்பனாக கிளியர் அண்ட் கட்டாக வந்து ராக் மென்ஷன் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீ வந்து நான் கொடுக்குற இந்த ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நீ என்னோட சாம்பியனாக இரு அப்படின்னு சிம்பிளாக ஒன்று சொன்னார். ஸோ கோடி ரோட்ஸ் வந்து ஹீல் டர்ன் பண்ணுவார் அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனால் ஹீல் டர்ன் பண்ணல. அதுக்கு பதிலாக ராக்கை மூஞ்சில் அடித்த மாதிரி அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி சொல்லவும், அங்கே ஒரு விஷயம் நினச்சி என்னென்னா, ஜான் சீனா 20 வருஷம் கழித்து ஹீல் டர்ன் பண்ணியிருக்காரு. ஆமாம், 20 வருஷம் கழிச்சு உடனே வந்து தகானோமிக்ஸ் அந்த கிமிக் பற்றி கேள்விப்பட்டிருக்காப்பா அப்படின்லாம் கேட்க வேணாம். ஏன் அப்படின்னா, அது வந்து ஒரு கேரக்டராகவே ஒரு ஹீலிஷ் டைப் ஆஃப் கேரக்டர். பட் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இந்த ஹீல்டன் பார்த்தீங்கன்னா ஒரு அத்தாரிட்டி செத்ரோலின்ஸ் பண்ணார் பார்த்தீங்களா 2019. ஸோ இந்த கார்ப்பரேட் கைக்கூலி அந்த மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் முடிகிற இருக்கும் ஜான் சீனாவா சிஎம் பங்கா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப ஒரு எமோஷனல் ரைடாகவே இருந்துச்சு. மேட்ச் லைவில் பார்த்துருக்கவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு அப்படின்னா, சிஎம் பங்க் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் சிஎம் பங்கை வந்து கர்ப் ஸ்டாப் பண்ணிட்டார் நம்ம செத்ரோலின்ஸ். அதுவும் அவுட் ஆன அப்புறமா கர்ப் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ரெஸ்ல்மேனியா சீசனில் கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஒரு பெரிய பில்டப்பாக இருக்கும். யாருக்கு அப்படின்னா, சிஎம் பங்க் vs செத்ரோலின்ஸ் அப்படின்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம டைட்டில் பிக்சருக்கு வந்தோம் அப்படின்னா, இப்போதைக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு வந்து ஹோம்லேண்டர் கிமிக் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் எடுக்க மாட்டார். இன்னமும் இதை விட இன்னும் பிகர் பேபி ஃபேஸாக ஆக்கிறதுக்கு தான் ஜான் சீனாவே வந்து வில்லனாக மாற்றியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதோட ஸ்டோரி லைன், இதோட பில்டப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்ல்மேனியாவோட முடியாமல் சம்மர்ஸ்லாம் இருக்க கூட இழுக்கலாம். இல்லை போன தடவை பண்ண மாதிரி ரோமன் ரிங்ஸ் விசஸ் கோடி ரோட்ஸ் வந்து பார்ட் 1 நடந்த மாதிரி இந்த ரெஸ்ல்மேனியா மட்டும் இல்லாமல் அடுத்து வரப்போகிற ரெஸ்ல்மேனியா வரைக்கும் இந்த ஸ்டோரி லைன் வந்து கண்டிப்பாக தொடரலாம். மேலும் WWE நியூஸஸ்க்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் விக்கி. நன்றி. ஸ்டே சேஃப். மீண்டும் சந்திப்போம்.